ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவானது மிகப்பெரியதான ஒரு ஆர்டிஃபிஷியல் சன், செயற்கை சூரியனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், செயற்கை எனர்ஜி, அதாவது 100 டிகிரி செல்சியஸ் உருவாக்கக்கூடியதான ஒரு செயற்கை எனர்ஜி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவங்க சொல்கிறது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, பொதுவாக சூரியன்லேருந்து வரக்கூடியதில் நம்ம நிறையா விதமான வாயுக்கள் இருக்கும். அதாவது ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? இதில் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு இல்லாதபடிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதான அந்த வாயு இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடையதான ஒரு காரியம். அதுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேக்னெட்டை அவங்க பண்ணி அதை ஃபியூஷன் ஆக்கி அதுலேருந்து வரக்கூடியதான அந்த பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு எனர்ஜியை உண்டாக்கி அது எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாத்துக்கும் அவங்க செய்கிறாங்க. சரி, இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டெக்னாலஜி தானே, இது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தானே, உலகத்திலேயும் ஃபஸ்ட்டு சைனா செய்து அது மனிதனுடைய மிகப்பெரிதான கண்டுபிடிப்பு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. நான் அம்மா எப்பவுமே பிப்ளிக்கலாக தான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஜெர்மனி இப்படி ஒன்று செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி சைனா தான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஜெர்மனியும் செஞ்சாங்க. இப்போ இவங்க செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணி இப்போது 2030க்குள்ளே ஒரு செயற்கை எனர்ஜி நமக்கு கொண்டு வரக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதில் ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 33:20 ஆண்டவர் சொல்கிறாரு, பகல் காலத்துக்கும் காலத்திற்கும் நான் பண்ண உடன்படிக்கையை மாற்றக்கூடாது அப்படின்றார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒரு 2300 வருஷம் 4500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான தீர்க்கதரிசன வசனங்கள். மாற்றக்கூடாது அப்படின்றார். பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாயங்காலம் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இரவு பகல் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதை தாண்டி நோவா காலத்துக்கு பிறகு சீதோஷ நிலை, காலநிலை இது எல்லாத்தையும் ஆண்டவர் அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சன் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இரவில் ஒளிரத்தக்கதாக இப்போ நமக்கு 24 ஹவர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த 24 ஹவர்ஸில் நம்ம மேக்ஸிமம் 8 to 10 ஹவர்ஸ் நைட்டில் வேஸ்ட் பண்ணிடுறோம். அந்த நைட்டை நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இரவில் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்னாக வச்சா இரவிலையும் வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜிகள், அதாவது நமக்கு சூரியன் இல்லாததுனால தான் அந்த எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காட் மனுஷனுக்கு தேவைக்காக இது எல்லாத்தையும் உண்டாக்குனார்ன்றதை நம்ம நல்லா பார்க்குறோம். மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், அதில் இருக்கக்கூடியதான மீன்கள், பறவைகள் எல்லாமே மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இது எல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காக உண்டாக்கப்படுது. கர்த்தர் நன்மை என்று கண்டார். இப்போ மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாத்துலையும் நன்மை தீமை இருக்கும். அதை நம்ம வசனத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ இதில் மிகப்பெரிய தீமை ஒன்று வரப்போகுது. என்னென்னா, முதல் படி வசனத்தின்படி இப்படி ஒன்று இரவு பகலை அவங்க மாற்றுறாங்க. ஏற்கனவே நைட்டில் வேலை பார்த்து மனுஷன் நைட்டில் வேலை பார்க்க ஆரம்பித்து சங்கீதம் 104 படி மனுஷன் நைட்டில் வேலை பார்க்கும்போது மிருகத்தன்மை கொண்டவனாக. நான் பாருங்கள், நைட்டில் வேலை பார்க்குறோம் ரொம்ப கோவப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை அவன் நேரம் பார்க்கக்கூடாது, வேறு வழி இல்லை. சீர்கேடும் பூமி சீர்கேடும் கொடுமையினால் நிறைஞ்சிருச்சு. இப்போ 24 ஹவர்ஸ் அப்படின்னு